இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் கதிர், எப்படி இருக்க? ஹாய். ஹாய் மாயா. தனா எங்க? ஹாய். ஒருத்தி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். நீ என்னடானா தனா எங்கன்னு கேக்குற? எப்படி இருக்க மாயா, சாப்பிட்டியா மாயான்னு கேட்க மாட்டியா? சாரி மாயா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி, தனா எங்க? போதும் சார் உங்களோட கரிசனம். இரு, பொண்டாட்டி கிட்ட நீயே பேசுப்பா. இந்தா. எப்படி இருக்க தனா? சாப்பிட்டியா? ஹே, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அப்படி கேளுடா. உனக்கு சூப்பரா ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறியா? பெரியப்பா ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. நமக்கு பூர்வீகமா வந்த அப்பா அம்மா சொத்து அத வெறும் ஒரு இடமா போட்டு வைக்காம அந்த இடத்த வித்து எல்லாருக்கும் பணமா கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அவங்க அவங்களுக்கான திறமைகளை பயன்படுத்தி பிடிச்ச வேலையை செஞ்சு நல்ல முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட விருப்பம் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செய்யறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. சூப்பர் மாயா. டேய், அப்புறம் என்னடா கிளம்பி வந்துடுறா. அங்க நீ ஒரு வேலைக்காரனா இருக்கிறத விட இங்க நீ முதலாளியா இருக்கலாம்டா. அதோட தினமும் நீ சந்தோஷமா இருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பிரிஞ்சிருக்கீங்க? இல்ல தனத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு மாமாக்கு நிரூபிச்சு காட்டணும். நான் அங்க வந்துட்டா அது நடக்காது இல்ல. பாத்தியா, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி பேசுறத. தனா, உனக்கு என்ன வேணுமோ மாமா கிட்ட நீ கேட்டு வாங்கிக்கோ. உன் அப்பா கிட்ட கேட்க உனக்கு உரிமை இருக்குல்ல. இல்ல கதிர், உன்னோட சேர்ந்து அப்பா என்னை எப்போ ஏத்துக்கிறாரோ அப்பதான் அவர் கொடுக்கறத நான் வாங்கிக்குவேன். தனா, நீ கவலைப்படாத. மாமாவையும் உன்னையும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். எப்படி துபாயில உட்காந்துக்கிட்டு இவங்களை சேர்த்து வைக்க போறியா நீ? சரி, நான் போறேன். நான் போய் பேசிட்டு போ வரேன். போ.